ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டான சுவையான கத்திரிக்காய் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு எப்படி புளிக்குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மொச்சப்பயிறு ஒரு மரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா எல்லாத்தையும் தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மொச்சப்பயிரை நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நாம் நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்ல பழுத்த தக்காளி பழம் 4 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி, 10 பல் வெள்ளைப்பூடு, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதாங்க புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் நம்ம கத்திரிக்காவை காம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் எப்பயும் கட் பண்ணுற மாதிரியும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது புழு ஏதாவது இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண கத்திரிக்காவில் தண்ணியை போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகுளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகுளுந்து பொரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெந்தயம் நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு. இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடை நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டா போதும். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளி வதங்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மொச்சப்பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும்.
இது கூட நாம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் 1 ஸ்பூனு. நல்லா மசாலா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலாவை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் இது அப்படியே நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போயே கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் புளி தண்ணி ஆட் பண்ண அப்புறம் நல்லா குழம்பு கலரே மாறிடுச்சு. நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறு தேங்காய் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் தரும், டேஸ்ட்டும் தரும். பாருங்கள் நமக்கு எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் மொச்சப்பயிறு போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்ல கிராமத்து ஸ்டைலில் இதை நல்லா ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் குழம்பு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.